James chapter 1 verse 1 to 27. ஜேம்ஸ் 1 அதிகாரம் 1 முதல் 27 வசனம் வரை. வசனம் 1. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது: James, as servants of God and of the Lord Jesus Christ, to the 12 tribes which have the scattered abroad, a greeting. வசனம் 2. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான யோசனைகளில் அகப்படும்போது, my brethren, connect it all joy when he fall into diverse temptation. வசனம் 3. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையாய் உண்டாக்குமென்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். Knowing this and that the trying of your faith worketh patience. வசனம் 4. நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவு உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரிகையை செய்ய கடவுது. But let them pretend having here and perfect work, that he may be perfect and enter wanting nothing. வசனம் 5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். If any of you lack wisdom, let him ask of God, that giveth to all men liberally, and upbraideth not, and it shall be given them. வசனம் 6. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்துடனே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிக்கப்பட்ட அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். But let him ask him in faith, nothing wavering, for he that wavereth is like a waves of the sea, driven with the winds and desired. அதன் மேல் அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் இது யாகிலும் பெறலாம் என்று நினைத்து இருப்பானாக. For let not and that man think that he shall receive anything of the Lord. வசனம் 8. இருமனம் உள்ளவன் தன் வழியெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். And double minds man is understandable in all these ways. வசனம் 9. தாழ்ந்த சகோதரன் தன் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். Let the brother of a low degree rejoice in that he is the excellenter. வசனம் 10. ஐஸ்வர்யவான் தன் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லில் பூவை போல ஒளிந்து போவான். But the rich in that he is the made low, because as he a flower of the grass he shall and pass away. வசனம் 11. சூரியன் கடும் வெயிலுடனும் உதித்து புல்லை உலர்த்து போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவம் ஒளிந்து போகும். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழியிலே வாடி போவான். For the sun is no sinner rise with a
bringing her, but it withereth the grass, and the flowers thereof falleth, and the grass of this fashion of it perisheth short. So also shall the rich man fade away in his way. வசனம் 12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். Blessed is the man that endureth temptation, for when he is tried, he shall receive the crown of life, which the Lord gave and promised to them that love him. வசனம் 13. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனாலே சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினாலே சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. Let no man say when he is tempted, I am the tempted of God. For God cannot be tempted with evil, neither tempteth he any man. வசனம் 14. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். But every man is tempted when he is driven away of his own lust, loseth and entiquette. அதன் 15. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். Then when you loseth it and conceive it, begin here for sin, and sin when it is finished bring it for death. வசனம் 16. என் பிரியமான சகோதரரை மோசம் போகாதிருங்கள். Do not hear my beloved brethren. வசனம் 17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றின்மையின் நிழலும் இல்லை. Every good and gift and every protect gift is from the above, and cometh down from the Father of the light, with whom is and the rebelliousness natural shadow of the turning. வசனம் 18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனானவருக்கு நம்மையே சத்திய வசனத்தாலே ஜனிப்பித்தார். As the one will begat, he used the word of the truth that we and should be and kind of first fruits of his creatures. வசனம் 19. ஆகையால் என் பிரியமான சகோதரரை யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாய் பேசுகிறதற்கும் வெறுமையும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். Wherefore, my beloved and brethren, let every man be swift to hear and slow to speak, slow to wrath. வசனம் 20. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. For the word of the man worketh not in the righteousness of God. வசனம் 21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுகையையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நடப்பட்டதையும் உங்கள் ஆத்துமாக்களிலே ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். Wherefore lay apart all the filthinesses and the superfluity of the nakednesses, and the receive with the meekness the dignified word, which is able to save you the souls. வசனம் 22. அல்லாமலும் நீங்கள் உங்கள் வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தையும்
கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களுமாய் இருங்கள். But be he the doers of the word, and not an ear only, deceiving your own slaves. வசனம் 23. எண்ணத்தினாலே ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலேயே தன் சுய முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். For if any be he the hearer of the word, and not a doer, he is like unto a man, behold, he is the natural face in a glass. வசனம் 24. அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதையே மறந்து விடுவான். For he that behold himself and the God is the way and the strengthened way, forgetteth what manner of a man he was. வசனம் 25. சுய பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தையே உற்று பார்த்து அதிலேயே நிலைத்திருக்க அவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியைகளை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கைகளினாலேயே பாக்கியவனாய் இருப்பான். But prudent looketh into the perfect law of the liberty, and the continueth therein, being not of the forgetful hear, but and hear of the work, if a man shall be blessed in this did it. வசனம் 26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்றும் எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். If any man among you and seem to be religious and predilects not is the tongues, but and deceiveth is the own heart, is a man's regulation is vain. வசனம் 27. திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவிகளுக்கும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்திலே கரை படாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. Pure on regulation and the undefiled before God and the Father is this true. Visit these fatherless and widows in their supplication and to keep himself unsupported from the world. Come follow me. முதலில் படிக்கவும். ஈடுபாடுள்ள கற்றவராக மாறுங்கள். கிறிஸ்துவின் பணி மற்றும் ஊழியத்தை நன்கு புரிந்து கொள்ள வேதங்களில் மூழ்கிவிடுங்கள். கிறிஸ்துவின் கோட்பாட்டை அறிந்து கொள்ளுங்கள். இதன் மூலம் உங்கள் வாழ்க்கைக்கு அதன் சக்தியை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் பாவநிவர்த்தி உங்களுக்கு பொருந்தும் என்ற உண்மையை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அவர் உங்கள் துயரம், உங்கள் தவறுகள், உங்கள் பலவீனம் மற்றும் உங்கள் பாவங்களை தம்மீது ஏற்றுக்கொண்டார். அவர் ஈடு செய்யும் விலையை செலுத்தி, நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு மலையையும் நகர்த்துவதற்கான சக்தியை உங்களுக்கு வழங்கினார். உங்கள் நம்பிக்கை மற்றும் அவரை பின்பற்றுவதற்கான விருப்பத்தால் நீங்கள் அந்த சக்தியை பெறுகிறீர்கள். உங்கள் மலைகளை நகர்த்துவதற்கு ஒரு அற்புதம் தேவைப்படலாம். அற்புதங்களை பற்றி அறிக. கர்த்தர் மீதான உங்கள் விசுவாசத்தின்படி அற்புதங்கள் வருகின்றன. அந்த விசுவாசத்தின் மையமானது அவருடைய சித்தத்தையும் கால அட்டவணையையும் நம்புவதாகும். நீங்கள் விரும்பும் அற்புதமான உதவியை அவர் எப்போது உங்களுக்கு ஆசீர்வதிப்பார்?
உங்கள் நம்பிக்கையின்மை மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் மலைகளை நகர்த்துவதற்கான அற்புதங்களை கடவுள் உங்களுக்கு ஆசீர்வதிப்பதை தடுக்கும். இரட்சகரை பற்றி நீங்கள் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு எளிதாக அவருடைய கருணை, அவரது எல்லையற்ற அன்பு மற்றும் அவரது பலப்படுத்துதல், குணப்படுத்துதல் மற்றும் மீட்கும் சக்தி ஆகியவற்றில் நம்பிக்கை வைப்பது. நீங்கள் விசுவாசத்துடன் ஒரு மலையை எதிர்கொள்ளும்போது அல்லது ஏறும்போது இரட்சகர் உங்களுக்கு ஒருபோதும் நெருக்கமாக இருக்க மாட்டார். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவை நம்பத் தேர்ந்தெடுங்கள். பிதாவாகிய கடவுள் மற்றும் அவரது அன்புக்குரிய குமாரனை பற்றியோ அல்லது மறுசீரமைப்பின் செல்லுபடியாகும் தன்மையை பற்றியோ அல்லது ஒரு தீர்க்கதரிசியாக ஜோசப் ஸ்மித்தின் தெய்வீக அழைப்பின் உண்மைத்தன்மையை பற்றியோ உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால், நம்பவும் உண்மையாக இருக்கவும் தேர்ந்தெடுங்கள். உங்கள் கேள்விகளை கர்த்தரிடமும் மற்ற உண்மையுள்ள ஆதாரங்களிடமும் எடுத்துச் செல்லுங்கள். ஒரு தீர்க்கதரிசியின் வாழ்க்கையின் கட்டமைப்பில் ஒரு குறைபாட்டையோ அல்லது வேதங்களில் ஒரு முரண்பாட்டையோ நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் அல்லாமல், நம்பும் விருப்பத்துடன் படிக்கவும். மற்ற சந்தேகிப்பவர்களுடன் அவற்றை ஒத்திகை பார்ப்பதன் மூலம் உங்கள் சந்தேகங்களை அதிகரிப்பதை நிறுத்துங்கள். உங்கள் ஆன்மீக கண்டுபிடிப்பு பயணத்தில் கர்த்தர் உங்களை வழிநடத்த அனுமதியுங்கள். மூன்றாவதாக, விசுவாசத்தில் செயல்படுங்கள். உங்களுக்கு அதிக விசுவாசம் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதை பற்றி சிந்தியுங்கள். அதை பற்றி எழுதுங்கள். பின்னர் அதிக விசுவாசம் தேவைப்படும் ஒன்றைச் செய்வதன் மூலம் அதிக விசுவாசத்தை பெறுங்கள். நான்காவதாக, புனிதமான கட்டளைகளில் தகுதியுடன் பங்கேற்கவும். கட்டளைகள் உங்கள் வாழ்க்கைக்கு கடவுளின் வல்லமையை திறக்கின்றன. ஐந்தாவது, இயேசு கிறிஸ்துவின் பெயரில் உங்கள் பரலோக தந்தையிடம் உதவி கேளுங்கள். விசுவாசம் வேலை செய்கிறது. வெளிப்பாட்டை பெறுவது வேலை செய்கிறது. ஆனால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்கள் விசுவாசம் வளர்வதற்கு எது உதவும் என்பதை தேவன் அறிவார். கேளுங்கள், மீண்டும் கேளுங்கள். விசுவாசம் என்பது பலவீனமானவர்களுக்கானது என்று ஒரு அவிசுவாசி கூறக்கூடும். ஆனால் இந்த கூற்று விசுவாசத்தின் வல்லமையை உதாசீனப்படுத்துகிறது. இரட்சகரின் அப்போஸ்தலர்கள், அவர் மரித்த பிறகும் தங்கள் உயிரை பணயம் வைத்து அவருடைய போதனைகளை தொடர்ந்து போதித்திருப்பார்களா? அவர்கள் அவர் மீது சந்தேகம் கொண்டிருந்தால்? கர்த்தருடைய சபையின் மறுஸ்தாபிதத்தை ஆதரித்து நின்ற ஜோசப் மற்றும் ஹைரம் ஸ்மித் ஆகியோர், அது உண்மை என்பதற்கு தங்களிடம் உறுதியான சாட்சியம் இல்லாவிட்டால் தியாக மரணத்தை ஏற்றிருப்பார்களா? இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மறுஸ்தாபிக்கப்பட்டுள்ளது என்ற விசுவாசம் இல்லாவிட்டால், ஏறக்குறைய 2000 பரிசுத்தவான்கள் முன்னோடி பாதையில் மரித்திருப்பார்களா? மெய்யாகவே, சாத்தியமற்ற காரியங்களை சாதிக்க சாத்தியக்கூறுகள் குறைவானவர்களையும் வல்லமைப்படுத்துவது விசுவாசமே ஆகும். உங்களிடம் ஏற்கனவே இருக்கும் விசுவாசத்தை சாதாரணமாக கருதிவிடாதீர்கள். சபையில் இணைவதற்கும் அதில் உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருப்பதற்கும் விசுவாசம் தேவை. நிபுணர்களின் கருத்துக்களையும் மக்கள் கருத்தையும் விட தீர்க்கதரிசிகளை பின்பற்றுவதற்கு விசுவாசம் தேவை. ஒரு பெருந்தொற்று காலத்தில் ஊழிய பணிக்கு செல்வதற்கு விசுவாசம் தேவை. தேவனுடைய கற்பின் விதி இப்போது காலாவதியாகிவிட்டது என்று உலகம் உரக்க கூச்சலிடும்போதும், கற்புள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு விசுவாசம் தேவை. மதச்சார்பற்ற ஒரு உலகில் குழந்தைகளுக்கு சுவிசேஷத்தை போதிப்பதற்கு விசுவாசம் தேவை. நேசிப்பவர் ஒருவரின் உயிருக்காக மன்றாடுவதற்கு விசுவாசம் தேவை. ஆனால் ஏமாற்றமளிக்கும் ஒரு பதிலையும் ஏற்றுக்கொள்வதற்கு அதைவிட அதிகமான விசுவாசம் தேவை. 2 ஆண்டுகளுக்கு முன்பு சகோதரி நெல்சனும் நானும் சமோவா, டோங்கா,
ஃபிஜி மற்றும் தஹிதி ஆகிய இடங்களுக்கு பயணம் செய்தோம். அந்த தீவு தேசங்கள் ஒவ்வொன்றிலும் பல நாட்களாக கனமழை பெய்து கொண்டிருந்தது. தங்கள் திறந்தவெளி கூட்டங்கள் மழையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அங்கிருந்த சபை அங்கத்தினர்கள் உபவாசித்து ஜெபித்திருந்தார்கள். சமோவா, ஃபிஜி மற்றும் தஹிதி ஆகிய இடங்களில் கூட்டங்கள் தொடங்கிய அதே கணத்தில் மழை நின்றுவிட்டது. ஆனால் தோங்காவில் மழை நிற்கவில்லை. ஆயினும் 13,000 உண்மையுள்ள பரிசுத்தவான்கள் இருக்கை பிடிப்பதற்காகவே பல மணி நேரத்திற்கு முன்பே வந்து காத்திருந்தார்கள். இடைவிடாமல் பெய்த மழையின் நடுவிலும் பொறுமையுடன் காத்திருந்து பின்னர் மழையில் நனைந்தபடியே நடைபெற்ற 2 மணி நேர கூட்டத்தில் அமர்ந்திருந்தார்கள். அந்த தீவு மக்களில் ஒவ்வொருவரிடமும் விசுவாசம் செயல்படுவதை நாங்கள் கண்டோம். மழையை நிறுத்தும் வல்லமை கொண்ட விசுவாசம் அது. அதே வேளையில் மழை நிற்காத போதும் சகிப்புத்தன்மையுடன் நிலைத்திருக்கும் விசுவாசம் அது. நம் வாழ்வில் எழும் மலைகள் போன்ற தடைகள் நாம் விரும்பும் விதத்திலோ அல்லது நாம் விரும்பும் நேரத்திலோ எப்போதும் விலகிவிடுவதில்லை. ஆனால் நம்முடைய விசுவாசம் எப்போதும் நம்மை முன்னோக்கி நகர்த்திச் செல்லும். விசுவாசம் எப்போதும் தேவ வல்லமையை நாம் அணுகுவதற்கான வழியை பெருக்குகிறது. இதை அறிந்து கொள்ளுங்கள். இவ்வுலகில் நீங்கள் நம்பும் அனைத்தும், நீங்கள் சார்ந்திருக்கும் அனைவரும் உங்களை கைவிட்டாலும், இயேசு கிறிஸ்துவும் அவருடைய திருச்சபையும் ஒருபோதும் உங்களை கைவிடமாட்டா. ஆண்டவர் ஒருபோதும் கண்ணயருவதில்லை, அவர் உறங்குவதுமில்லை. அவர் நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவர். அவர் தம் உடன்படிக்கைகளையோ தம் வாக்குறுதிகளையோ அல்லது தம் மக்கள் மீது கொண்ட அன்பையோ ஒருபோதும் கைவிடமாட்டார். அவர் இன்றும் அற்புதங்களை நிகழ்த்துகிறார், நாளையும் அற்புதங்களை நிகழ்த்துவார். இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கும் விசுவாசமே இவ்வுலக வாழ்வில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த வல்லமையாகும். விசுவாசிக்கிறவர்களுக்கு அனைத்தும் சாத்தியமே. அவர் மீது நீங்கள் வளர்த்து கொள்ளும் விசுவாசம் மலைகளை நகர்த்தும். அவை பூமியை அழகுபடுத்தும் பாறை மலைகள் அல்ல, மாறாக உங்கள் வாழ்வில் சூழ்ந்துள்ள துயரங்களின் மலைகளே ஆகும். உங்கள் செழித்து வளரும் விசுவாசம் சவால்களை ஈடிணையற்ற வளர்ச்சியாகவும் நல்வாய்ப்புகளாகவும் மாற்றிக்கொள்ள உங்களுக்கு துணை நிற்கும். இந்த ஈஸ்டர் ஞாயிறு தினத்தில் என் ஆழ்ந்த உணர்வுகளுடன் First, study. Become an engaged learner. Immerse yourself in the scriptures to understand better Christ's mission and ministry. Know the doctrine of Christ so that you understand its power for your life. Internalize the truth that the atonement of Jesus Christ applies to you. He took upon himself your misery, your mistakes, your weakness, and your sins. He paid the compensatory price and provided the power for you to move every mountain you will ever face. You obtain that power with your faith, trust, and willingness to follow him. Moving your mountains may require a miracle. Learn about miracles. Miracles come according to your faith in the Lord. Central to that faith is trusting his will and timetable, how and when he will bless you with the miraculous help you desire. Only your unbelief will keep God from blessing you with miracles to move the mountains in your life. The more you learn about the Savior, the easier it will be to trust in his mercy, his infinite love, and his strengthening, healing, and redeeming power. The Savior is never closer to you than when you are facing or climbing a mountain with faith. Second, choose to believe in Jesus Christ. If you have doubts about God the Father and his beloved Son, or the validity of the restoration, or the veracity of Joseph Smith's divine calling as a prophet, choose to believe and stay faithful.
Take your questions to the Lord and to other faithful sources. Study with the desire to believe rather than with the hope that you can find a flaw in the fabric of a prophet's life or a discrepancy in the scriptures. Stop increasing your doubts by rehearsing them with other doubters. Allow the Lord to lead you on your journey of spiritual discovery. Third, act in faith. What would you do if you had more faith? Think about it. Write about it. Then receive more faith by doing something that requires more faith. Fourth, partake of sacred ordinances worthily. Ordinances unlock the power of God for your life. And fifth, ask your Heavenly Father, in the name of Jesus Christ, for help. Faith takes work. Receiving revelation takes work. But every one that asketh receiveth, and he that seeketh findeth. And to him that knocketh it shall be opened. God knows what will help your faith grow. Ask, and then ask again. A non-believer might say that faith is for the weak. But this assertion overlooks the power of faith. Would the Saviour's apostles have continued to teach his doctrine after his death, at the peril of their lives, if they had doubted him? Would Joseph and Hyrum Smith have suffered martyrs' deaths defending the restoration of the Lord's church unless they had a sure witness that it was true? Would nearly 2,000 saints have died along the pioneer trail if they did not have faith that the gospel of Jesus Christ had been restored? Truly, faith is the power that enables the unlikely to accomplish the impossible. Do not minimize the faith you already have. It takes faith to join the church and remain faithful. It takes faith to follow prophets rather than pundits and popular opinion. It takes faith to serve a mission during a pandemic. It takes faith to live a chaste life when the world shouts that God's law of chastity is now outmoded. It takes faith to teach the gospel to children in a secular world. It takes faith to plead for the life of a loved one and even more faith to accept a disappointing answer. 2 years ago, Sister Nelson and I visited Samoa, Tonga, Fiji, and Tahiti. Each of those island nations had experienced heavy rains for days. Members had fasted and prayed that their outdoor meetings would be protected from the rain. In Samoa, Fiji, and Tahiti, just as the meetings began, the rain stopped. But in Tonga, the rain did not stop. Yet 13,000 faithful saints came hours early to get a seat, waited patiently through a steady downpour, and then sat through a very wet 2-hour meeting. We saw vibrant faith at work among each of those islanders, faith sufficient to stop the rain and faith to persevere when the rain did not stop. The mountains in our lives do not always move how or when we would like. But our faith will always propel us forward. Faith always increases our access to godly power. Please know this. If everything and everyone else in the world whom you trust should fail, Jesus Christ and His church will never fail you. The Lord never slumbers, nor does He sleep. He is the same yesterday, today, and tomorrow. He will not forsake His covenants, His promises, or His love for His people. He works miracles today, and He will work miracles tomorrow. Faith in Jesus Christ is the greatest power available to us in this life. All things are possible to them that believe. Your growing faith in Him will move mountains, not the mountains of rock that beautify the earth, but the mountains of misery in your lives. Your flourishing faith will help you turn challenges into unparalleled growth and opportunity. On this Easter Sunday, with my deep feel, Amish books. செட்டை சுற்றி பார்த்தான். அந்த குழப்பம் அச்சுறுத்தலாக இருந்தது. உனக்கும் மரியாவுக்கும் உதவி தேவையா? தாட் தன் கைகளை இடுப்பில் வைத்தான். நான் அதை திருப்பி போட மாட்டேன். மரியா செட்டுக்குள் வந்து என் கையில் ஒரு குப்பை பையை வைத்தாள். இதோ.
உடைந்த அல்லது பாழடைந்த எதையும் தூக்கி எறியுங்கள். அவள் டாட்டிடம் இன்னொரு குப்பை பையை கொடுத்து ஒன்றை தனக்காக வைத்து கொண்டாள். நான் விழுங்கி தலையசைத்தேன். பெய்லி வேலை செய்து கொண்டிருந்த அடுப்பு மேல் இருந்த தீவை சுற்றி வந்தேன். அடுப்பு இன்னும் சூடாக இருந்ததால் அடுப்புக்கு அருகில் எதையும் தொட நான் இன்னும் துணியவில்லை. அந்த இடத்தில் இருந்த வாசனை ரசாயனங்கள் மற்றும் எரிந்த சாக்லேட்டின் விசித்திரமான கலவையாக இருந்தது. அந்த வாசனைகள் எதுவும் கவர்ச்சிகரமானதாக இல்லை, அவை ஒன்றாக என் வயிற்றை சுழற்றச் செய்தன. சாக்லேட்டால் சிதறடிக்கப்பட்ட பல பாத்திரங்கள் இருந்தன. என் அம்மாவால் கூட கரைகளை அகற்ற முடியாது என்று எனக்கு தெரியவில்லை. அவற்றை என் குப்பை பையில் வீசும் நோக்கத்துடன் நான் கவுண்டருக்கு பின்னால் மண்டியிட்டேன். நான் அப்படிச் செய்தபோது அடுப்பு கைப்பிடிகள் தலைகீழாக இருப்பதை கவனித்தேன். நான் முகம் சுளித்தேன். வெடிப்பிலிருந்து அது நடந்திருக்குமா? அவை பானை வெடித்த பர்னருக்கு கீழே இருந்தன, மேலும் பானை மற்றும் கண்ணாடி கிண்ணம் மேல் நோக்கி வெடித்து கூரையை தாக்கியதால் வெள்ளை கூரையில் டார்க் சாக்லேட் கரை. Looked around the set, and the mess was daunting. Do you and Maria need help? Todd put his hands on his hips. I won't turn that away. Maria came onto the set and put a trash bag in my hand. Here. Just toss anything that's broken or ruined. She gave Todd another trash bag and kept one for herself. I swallowed and nodded. I stepped around the island that had the stove top where Bailey had been working. I didn't dare touch anything near the stove just yet since it was all still too hot. The smell in the space was an odd mixture of chemicals and burnt chocolate. Neither of those scents was appealing, and together they made my stomach turn. There were several dish rags that were so splattered with chocolate that I knew not even my mommy would have been able to get the stains out. I knelt behind the counter to pick them up with the intent of tossing them into my trash bag. As I did, I noticed that the stove knob seemed to be on upside down. I frowned. Could that have happened from the explosion? They were just below the burner where the pot blew, and since the pot and the glass bowl had exploded upward, hitting the ceiling, the dark chocolate stain on the white ceiling. Piano books. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சுரங்களின் பெயர்களை சொல்லிக்கொண்டே அவற்றை வாசிக்கவும். பின்னர் நீங்கள் வாசித்துக்கொண்டே பெயர்களை சொல்லும்போது வேறொருவர் அந்த சுரங்களை முறையற்று ராண்டம்லி சுட்டிக்காட்டச் செய்யவும். உங்கள் கைகளை பார்க்காமலேயே கீழே உள்ள சுரக்கோட்டில் ஸ்டாஃப் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு சுரத்திற்கும் உரிய வெள்ளை நிற விசைகளை மேடேறிய கருப்பு நிற விசைகளின் உதவியுடன் கண்டறிந்து வாசிக்கவும். ஒவ்வொரு விசையையும் வாசிக்கும் போது அதன் பெயரைச் சொல்லவும். வலது கை இடது கை கீழே உள்ள சுரக்கோடுகளில் முதல் 2 அளவுகளில் மெஷர்ஸ் காட்டப்பட்டுள்ளவாறு விடுபட்டுள்ள சுரங்களை வரையவும். பின்னர் ஒவ்வொரு சுரத்தின் கீழும் அதன் பெயரை எழுதவும். அடுத்து அந்த சுரங்களின் பெயர்களை சொல்லிக்கொண்டே அவற்றை வாசிக்கவும். ஒரு படி மேலே ஸ்டெப் அப், ஜிஏ ஒரு இடைவெளி கீழே, ஸ்கெப் டவுன், டிபி ஒரு படி கீழே, ஒரு இடைவெளி மேலே, ஒரு படி மேலே, ஒரு இடைவெளி கீழே, ஒரு இடைவெளி மேலே, ஒரு படி கீழே, ஒரு படி கீழே, ஒரு இடைவெளி கீழே, ஒரு இடைவெளி மேலே, ஒரு படி கீழே, ஒரு இடைவெளி மேலே, ஒரு படி மேலே, ஒரு இடைவெளி கீழே, ஒரு படி மேலே. தினசரி பயிற்சிகள். பின்வரும் பயிற்சிகள் உங்கள் விரல்களை வலுப்படுத்துவதுடன் நீங்கள் இசையை சமச்சீராகவும் சீராகவும் வாசிக்க உதவும். 24 உங்கள் இடது கையை பயன்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சியை நீங்கள் அதை சீராகவும் இயல்பாகவும் வாசிக்கும் திறன் பெறும் வரை
தினமும் பயிற்சி செய்யவும். Play the notes below while saying their names. Then have someone point to the notes randomly while you play and say the names. Without looking at your hands. Use the raised black keys to find and play the white keys for each of the notes on the staff below. Say the name of each key as you play it. Right hand, left hand on the staffs below. Draw the missing notes as shown in the first two measures. Then write the note names below each note. Next, play the notes while saying their names. Step up GA, skip down DB, step down, skip up, skip down, skip up, step down, skip down, skip up, step down, skip up, skip down, step up. Daily exercises. The following exercises will strengthen your fingers and help you play evenly and smoothly. 24. Using your left hand. Practice the exercise below every day until you can play it smoothly and naturally. Conflicts books. ஆனாலும் நோவா முற்றிலும் தவறான வழியில் சென்றபோது அது அனைவரையும் குழப்பத்திலே ஆழ்த்தியது. அவர் சில அழுக்கான தோற்றத்திற்கும் மேல் வந்தார். சரி, அதனால் அவரது ஷெட்கள் உள்ளே செல்லவில்லை. மேலும் அவரது ஜம்ப் ஸ்டாப் கொஞ்சம் மோசமாக இருந்தது. அத்தியாயம் 5. அப்பொழுது அவரால் பாஸ் டு தி கார்னர் முயற்சி செய்ய முடியும். கார்லோஸ் கூறினார், பெரிய விஷயம். மதிய உணவு நேரம். நாங்கள் உணவகத்தில் ஒரு மேஜையை சுற்றி அமர்ந்திருந்தோம். எனக்கு ரொம்பவும் இஷ்டமில்லை. ஒரு பசப் பிடிப்பது, ஒரு ஷாட், ஒரு பேஷேப் பிடிப்பது, ஒரு ஷாட் அடிப்பது மாதிரி இல்லை என்றான் கார்லோஸ். பெரியவர்கள் நாங்கள் விநியோகிக்கிறது வந்த அனைத்து கிளாசிக் புக்குகளையும் நாங்கள் வெட்டிவிட்டோம், ஏனெனில் அவை இனி உற்பத்தியில் இல்லை. மேலும் சாதனங்கள் வாங்குவதற்கு முன் முயற்சிக்க விரும்பும் எந்த வடிவமைப்பாளர்களுக்கு சேவை செய்வது. முன்னுரை. இந்த படங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் நூலக புதுமை பணிகளை சாத்தியமாக உதவுவதென்று நம்புகிறோம். நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியவிட்டால், நீங்கள் முன்னேறும்போது ஒவ்வொரு அடியிலும் உள்ள ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு கொள்ள நினைவில் கொள்ளுங்கள். புதுமை துவக்கம் முகாம் ஒரு சமூக பரிசோதனை. 2010 ஆம் ஆண்டு நாங்கள் நூலகத்தில் புதுமை துவக்கம் முகாம் என்ற பரிசோதனையை
நடத்தினோம். நூலகம் மாற்றத்தை ஆபத்து பெரிய அளவில் ஏற்றுக்கொண்டது என்பது விவாதத்திற்குரியது. ஆனால் சில விஷயங்கள் பிடிவாதமாகவே அப்படியே இருந்தன. துவக்கம் முகாம் உருவாகமாக நாங்கள் எவ்வளவு அதிகமாக பேசுகிறோம் அவ்வளவு அதிகமாக கேள்விகளே எங்களிடம் இருந்தன. நாம் சக ஊழியர்கள் இல்லாம படைப்பற்றவையும் வாழ்க்கை எந்த திருப்பமும் இல்லை என்று அப்பா எப்போதும் சொல்வார். நீங்கள் எவ்வளவுதான் விரும்பினாலும் சரி, முன்னேறி செல்வதுதான் இருக்கிறது. கடந்த காலத்தையோ நிகழ்காலத்தையோ நினைத்து பார்க்காமல் நாளை எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். சிறந்த திட்டங்கள் இறுதி சடங்கில் மக்கள் என்ன சொன்னார்கள் என்பதே எனக்கு நினைவில் இல்லை. என் இதயம் மீண்டும் என்னை ஏமாற்றிவிட்டது. என் இதயம் உண்மையானதையே அல்ல, அது பார்க்க விரும்பியதை கண்டது. உனக்கு என்ன ஒரு கற்பனை பெருகில் எவ்வு பார்க்கவில்லை என்று மாமா எட்வர்ட் அவள் தலையின் மேல் முத்தமிட்டு அவளை தன் மடியிலிருந்து விரட்டினார். கடைசி புக். தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பின் சக்தியும் அணுகலும் படிப்படியாக வளர்ந்தது. 1963 ஆண்டிலே CBS மற்றும் ABC ஆகிய நாங்கள் மாலை நேர செய்தி ஒளிபரப்பை 30 நிமிடங்களில் விரிவுபடுத்தின. மேலும் நெட்வொர்க்குகள் மற்றும் உள்ளூர் நிலையங்கள் ஏராளமான செய்தி வடிவங்களையும் கொண்டிருந்தன. இரவு நேர செய்திகளுக்கு ஒளிபரப்புகள் ஒவ்வொரு நெட்வொர்க்கிலும் முதன்மையான செயல்பாடாக இருந்தன. மேலும் ஒளிபரப்பு செய்திகள் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட ஒழுங்குமுறையில் சூழ்நிலையும் இயங்கின. 1960களின் பிற்பகுதியிலும் 1970களின் முற்பகுதியிலும் ஜனாதிபதி ரிச்சர்ட் நிக்சன் ஒளிபரப்பாளர்களுக்கு எதிராக மிரட்டல் பிரச்சாரத்தை தொடங்கினார். அவர்கள் ஒளிபரப்பு பாரபட்சமானது மற்றும் நியாயமற்றது என்று வாதிட்டார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓலா டயர் வந்துச்சு 1500 ஓசூர்லேருந்து கொரியரில் வந்தது. இதை மாட்டுறதுக்கு டயர் அவன் கடையிலையும் வாங்கியிருக்கணும். அப்போ தான் மாட்டி கொடுப்பாங்க. மாட்ட போகிறானுங்க நம்ம ஆளுங்க யாரும். அங்கேருந்து கொரியர் மூலமா சிஎட் டயர் கடலோட பெரிய கைப்பேரை வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. அவருக்கு ஒரு 50 ரூபா டிப்ஸு டப்பாவில் காட்டன் பாக்ஸில் வந்தது. இப்போ மாட்டுறது எப்படின்னு திங்க் பண்ணி இந்த டயரை அந்த வண்டிக்கு மாட்டி வந்தோம். அதுக்கப்புறம் வாரம் கிட்டார் எப்படி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். கிட்டாரும் கிட்டாருக்குன்னு ஸ்ட்ரிங்கு வாங்கணும். கிட்டாரை வாசிக்க கற்றுக்கணும். வாங்கினதுலேருந்து வாசிக்க கற்றுக்கல. சூழ்நிலைகள் எப்படி இருக்குது. சண்டே சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கீபோர்டு ரூமில் கிட்டாரையும் கீபோர்டையும் வைக்கணும் பாதுகாப்பாக. ஆனால் வைக்க முடியுமான்னு தெரில. இல்லாட்டி நம்ம பிரைமரி ரூமில் கற்றுக்க போகிற அந்த இடத்துல பத்திரமா வைக்கலாமா எப்படி? ஆனால் என் கூடயே இருக்கணும். அப்போ தான் வந்து பாதுகாப்பாக இருக்கும். அதுக்கு நான் சாக்ரிமெண்ட் ரூம்லேயே எடுத்துகிட்டு போகிறது பெட்ரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது.
அங்கே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா திருப்பி ரிட்டன் எடுத்துகிட்டு போயிட்டு, அப்படி இல்லைன்னா பிரசிடென்ட் ரூமில் வச்சுக்கலாம். திருப்பி போகும்போது மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். வேணாம், நம்ம கையிலேயே வச்சுக்கிட்டு தான் பெட்ரு. பல திங்கிங். அடுத்து இந்த வாரம் போனோம். நேற்று தினத்தில் வந்து காலையிலே சீக்கிரமாக போயிட்டு டியூட்டியை முடிச்சுட்டு சாயந்தரம் எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட எத்தனை பேர், எங்கள் அப்பாவோடைய சேர்த்து 4-5, எங்கள் சித்தப்பாவோட சேர்த்து இவங்கெல்லாம் ஒரே ஹாஸ்டலில் படித்தாங்க. எங்கள் அப்பா ஜான் பிரிட்ஜுன்னு ஒருத்தர்கிட்ட நான் எடுத்திருக்காரு, அமெரிக்கன்கிட்ட. அவங்களாம் ஊழியத்துக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு துறப்பாக்கத்தில் இன்னும் பல இடங்களில் எளிமையாக நடந்து போயின்ட்டுருக்கு அப்படின்றத காட்டுறாங்க. கடவுளுக்கு என்ன ஒரு சொட்டு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதோட பலன் அனுபவிப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பலனை அனுபவிப்பாங்கன்றது தான் வந்து இது தினத்தில் எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பாவும் சேர்ந்து காணிக்கை கொடுத்தாங்க அவங்களுக்கு. ஒருத்தர் இங்கே பர்மானங்களில் இருந்திருக்காரு. அவர் 1 இயர் படித்தார் சொன்னாங்க. அவர் ஊழியக்காரராக செய்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் பாபுன்றவர் சின்ன வயசுலேயே பாஸ்டர் வேஷம்லாம் போட்டு ஊழியம் செஞ்சார். அவரும் இப்போ முழு நேரம் ஊழியத்தில் இருக்கார் சொன்னாங்க. அந்த ஒருத்தருடைய தம்பி அவர் ஃபிக்டராக கார்பெண்டர் ஒர்க்கிங் போயிட்டு அங்கே பல்லாவரத்தில் இருக்கிறதுக்கு போயிருக்கு கோர்சஸ் படித்தார் சொன்னாங்க. அப்புறம் எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. நீ அப்படின்னு சொல்லி நல்ல விஷயங்களை சொன்னாங்க. இந்த இடம் வானத்தின் வாசலாக மாறப்போகுது ஊழியத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஊழியக்காரராக நீ தான் இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ஒரு பெரிய சபை கெட்டப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கெட்டப்படும் போது பாபு ஃபஸ்ட்டு கூப்பிட்டு நீ ப்ரேயருக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அவர் சொன்னார், இது நடக்கும் அன்றைக்கி நீ பார்ப்ப அப்படின்னு. அப்புறம் லாஸ்ட்டில் தலையில் எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணாங்க. எனக்கு இதை ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க இதை பற்றி. அப்புறம் என்னுடைய சர்ச்சில் நான் அட்டன் பண்ணுறேன் இது, அப்புறம் எங்கள் சர்ச்சில் இடம் இது பார்க்குறது அதெல்லாம் சொன்னேன். எங்கள் சேர்த்து ரொம்ப நேர்த்தியாக கடவுள் ஊழியம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அவருடைய அபிஷேகம் உன் மேலே இருக்குதுன்னு சொன்னாங்க. அவர் ஒன்று மேலும் மேலே உன்னை பயன்படுத்தணும் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வேதத்தில் ஒரு இடத்துல படித்தேன், தேவன் உருவாக்கினவைகள் இப்போ உருவாக்கப்பட்டவைகளுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு வேதத்தில் படித்ததை இப்போ எனக்கு நினைவுக்கு வருது. ஏன்னா படைக்கப்பட்டது பார்த்திங்கன்னா தேவன் படைத்தது அது நல்லதுன்னு அவர் நினச்சார். இப்போ படைக்கப்பட்டவைகளாக இருக்கிறது வேதனை ஊட்டப்பட்டவர்களாக இருக்கிறது. ஏன்னா அழிவு நோக்கி போகிறாங்க, அது போகக்கூடாது. இயற்கையும் சேர்த்து இவங்க சேதப்படுத்துகிறாங்க. அழிக்கிறதுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தான் மெய்யான தேவன். அதுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டாரு. அதை அவங்கள உணர வச்சு அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து மறுவாழ்வு கொடுக்க வேண்டியது தான் கடமை உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும். யாருக்குமே தண்டனை கொடுக்கறதுக்கு அதிகாரமே கிடையாது. உதாரணத்துக்கு ஆபேல் காயின், அதில் ஒருத்தர் தான் அவர் இறந்துடுறாரு. முத்திரை போட்டு அவரை அந்த ஊருக்கு அந்த இடத்துல இருந்து கடவுள் அவரை யாருமே கொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவர் நெத்தியில் முத்திரை போட்டு அனுப்பிச்சிடுறாரு. அவருடைய சந்ததியும் பெருகி இருக்குது பூமியில். அவர் வந்து அங்கே பராமப்படுறாரு. கடவுள் அவருடைய சாக்ரிஃபைஷனை எடுத்துக்கல, இவரோட சாக்ரிஃபைஷன் எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் அங்கேருந்தே வருது அவங்களுக்கு பிரச்சனை. அவங்க வந்து ஆதாம் அவங்களுக்கு ஸ்டார்டிங் 2 பசங்க, அதுக்கப்புறம் சேர்த்துன்னு வராது.
அவர்லேருந்து பெரிய குடும்பங்கள்லாம் பழுகுது பெருகுது. அதுக்கப்புறமும் பூமி வந்து கரெக்டாக இல்லை கடவுளோட இதுக்கு பார்வைக்கு. அதுக்கப்புறம் நோவா மூலயமா சொல்கிறாரு ரிப்பெண்டன்ட் பண்ண சொல்லி, யாருமே ரிப்பெண்டன்ட் பண்ணல. அதுக்கப்புறமா அழிக்கிறார் பூமியில் இருக்கிறது எல்லாத்தையும் தண்ணி மூலயமா. திருப்பியும் பூமியில் தண்ணீரில் வாழ்கிற மிருகத்தை தவிர மீது எல்லா மிருகமும் அழிஞ்சிருது. அதுக்கப்புறமும் அதை சீர்படுத்துகிறாரு. அப்புறம் ஆபிரகாமை தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு ஏசா, அதில் யாக்கோபு ஏற்றுக்கிறாரு. அப்புறம் யோசேப்புக்கு அடுத்தது அடிமைத்தனத்தில் இருக்காங்க எகிப்தில். அங்கேருந்து மீட்டு கொண்டு வராரு மோசே மூலயமா இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு யோசுவா மூலயமா போகிறாங்க. அங்கே போயிட்டு இத்தனை வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் உள்ளே என்ட்ரு ஆகணும், அதாவது யங்கர்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொன்னோன்னே யங் மட்டும் உள்ளே போய் என்ட்ரு ஆகிறாங்க. இது எல்லாருமே வனாந்தரத்துலேயே அடக்கம் பண்ணப்படுறாங்க. மோசே மட்டும் மெய்யான தேவன் கூட்டு போய் அடக்கம் பண்ணுறாரு. மோசே பின்புறத்தை, மெய்யான தேவனுடைய பின்புறத்தை பார்த்துருக்காரு. அதேமாதிரி இயேசு கிறிஸ்துவை பார்த்தா இதாவே பார்த்த மாதிரி அப்படின்னு இயேசு கிறிஸ்துவ சொல்லியிருக்காரு மத்தேயுவில். அப்புறம் யோசுவா அங்கே அந்த தேசத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இது வரைக்கும் இருக்காங்க மோசேயோட இதே யோசுவா. அதுக்கப்புறம் நம்மளும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள், இந்திய மக்கள்லாம் சில இதை ஃபாலோ பண்ணுறோம். அதுவும் அங்கேருந்து வந்தது தான். நம்மளும் ஒரு விதத்தில் யூதர்கள், ஏதோ ஒரு கோத்திரத்தில் சேர்ந்தவங்க தான். நம்ம 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தில் இருக்கவங்க தான். ஏன்னா இன்னமும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் நிறையா இருக்குது. காலப்போக்கில் மாறி நம்ம யாருன்னே தெரியாமல் இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.